ஹலோ கைஸ், எல்லாரும் புயலில் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு பிக் பாஸ் பற்றி பேசி. நேற்று வந்து நடந்த பிக் பாஸு வாவ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல. ஏன்னா நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை 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 மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அருணோட பர்த்டே. ஸோ அருணுக்கு விஷ் பண்ணிடலாமா? ஏன்னா எனக்கு அருண் ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே அருண். ஸோ உங்களுக்கும் அருணை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் விஷ் பண்ணுங்கள். நேற்று அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் விட இன்னும் ஒரு ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. என்னென்னா, பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக சாச்சனாவை எல்லாரும் சொன்னாங்க. சாச்சனாவை சொன்னதும் இல்லாமல் சாச்சனா தான் நெக்ஸ்ட் வீக் கேப்டன். ஓகேங்களா? இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? சரி, ஓகே, அவங்க தான் கேப்டன். எதுக்கு எல்லாரும் சாச்சனா தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாங்க? அந்த ரீசன் கேட்டிங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருந்ததுங்க. அதாவது போன வாட்டி வந்து அவங்க நல்லா பிஹேவ் பண்ணல, இது பண்ணல. இந்த வாட்டி பொறுமையாக நல்லா பிஹேவ் பண்ணாங்க, நல்லா பெஸ்ட் பெர்ஃபார்மர். அப்போ மற்றவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்கலாம் என்ன சொல்வீங்க? வேணும்னே பண்ணுறது எல்லாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டால்ஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான கேம் தான் வந்து பரபரப்பாக வச்சுக்கிச்சு எல்லாரையும் நம்மளை. அதாவது போன வாட்டிக்கு முன்வாடியே தெரில, இந்த கேம் இருக்கும்போது குறும்படம்லாம் போட்டு காட்டுற மாதிரி பெரிய விஷயம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த கேம் வந்து எப்போயுமே ஒரு சூப்பர் கேம் தான். இந்த வாட்டி யார் டால்ஸ் ஹவுஸில் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் வந்து வின் பண்ணார். அதே மாதிரி கடைசியில் ஒன்று நடந்ததில் எனக்கு சுத்தமாக புரியல. என்னென்னா வந்து அது ரூல் இருக்குது அந்த டால்ஸ் ஹவுஸில் வந்து. அவங்க அந்தந்த கண்டஸ்டன்ட் அவங்க கண்டஸ்டன்ட் பொம்மையே எடுக்கக்கூடாது, அவங்கவுங்க பொம்மையே எடுக்கக்கூடாதுன்னு தான் ரூல். ஓகேங்களா? ஸோ இப்போது வந்து அருண் அண்ட் பேர் என்ன, ரயன் வந்து சிவகுமார் அண்ட் ஜெஃப்ரிக்கு பதிலாக ஆடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பதில் ஆடுறாங்கன்னா அவங்க தான் சிவகுமார், அவங்க தான் ஜெஃப்ரி. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அருண் வந்து அவர் பொம்மையை தானே எடுக்கணும். விச் மீன்ஸ் சிவகுமார் பொம்மையை எடுத்தா அது வந்து அவுட்டு தானே. அவங்க பொம்மையை அவங்களே எடுக்கக்கூடாது தானே. கரெக்டு தானே. ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஜெஃப் பொம்மையை எடுத்தார். எடுத்துட்டு அவர் ஓடி போய் அவர் என்ன எடுத்ததுன்னு ஒன்றும் புரியல. அங்கே போய் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க, நீ நல்லா தான் இல்லையான்னு. அதுக்கப்புறம் இது ஆச்சு அது ஆச்சுன்னு. எனக்கு என்ன ஒரே டவுட்னா, அவங்க பொம்மையை அவங்க எடுக்கக்கூடாது, அதுதானே ரூல். சரி, அப்படியும் இல்லைனா ரெண்டு பேருமே வந்து மோதி ஏதாவது கடைசி வரைக்கும் இந்த அன்ஷிதாவும் ஜாக்லினும் பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி வெளியே நின்று ஏதாவது பண்ணி இல்லை ஃபைட் பண்ணி வைப்பாங்க. அப்படியும் தான் அப்படியும் பண்ணல. அருண் பண்ணாரு, ஓடி வந்தார், அப்புறம் பொம்மையை பார்த்தாரு, அவர் ஒன்றுமே புரியல, போய் வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அருணை வந்து எல்லாரும் அருண் அழுகிறதுக்கு என்ன ரீசன் எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா வந்து அவர் பொம்மையை அவர் எடுக்கக்கூடாதுல்ல, அதுதானே ரீசனே. சரி, அதுதானே ரூலே. அது எனக்கு சுத்தமாக புரியல. அது யாராவது எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி இந்த வாரம் டார்கெட் எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மஞ்சுரி. ஆனால் மஞ்சுரியும் வந்து ஓவராக பேசுகிறாங்க, அதையும் வந்து ஒத்துக்கணும். சும்மா பேசுனதே ஒன்றும் இல்லை. நேற்று ஜாக்லின் வந்து ப்ரெட்டுக்கு பட்டர் கொடுக்கலாம், அந்த ஒரு சின்ன விஷயமே எடுத்துக்கோங்களேன். ஜாக்லினுக்கு அது சரியாக கேட்கல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. அப்புறம் பட்டர் வந்து கொடுத்தாங்க. அதை விட்டு நீங்கள் ஜெஃப்ரிக்கு மட்டும் கொடுக்குறீங்க, நானாக வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசலாம். அதை விட்டுட்டு ஓவராக திமிராக பேசுனாங்க மனுஷி. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து காண்டாகுது. நேற்று வந்து அந்த நடந்த சண்டையில் சத்யா தான் அல்டிமேட்டு. ஐயோ டே, அவள் அப்படிதான் தெரியல, உடன்டா நீயாச்சுன்னு சத்யாக்கே கோவம் வந்துச்சு. இப்போ சிட்டிக்கே கோவம் வந்துச்சு மாதிரி இருந்தது அந்த நேற்று சம்பவம். அதே மாதிரி ஹன்ஷிதா, அருண் எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது மஞ்சரி வந்து கேட்டாங்க, என்னப்பா நீங்கள் மட்டும் தனியாக ஏதோ சாப்பிட்றீங்க அப்படி ஒரு மாதிரி தான் சொன்னாங்க. ஓகேவா? அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது அங்கே வந்து கேட்கும்போது நான் மஞ்சரி ஆனால் எல்லா இடத்துலையும் மாற்றி தாங்க பேசுகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாலிஷ்டாக தான் பேசுனாங்க. நேற்று சண்டை வரும்போது, அருணுக்கும் மஞ்சரிக்கும் சண்டை வரும்போது தீபக் வந்து ஆஸ் அ கேப்டனாக பேசினாரா இல்லையான்னு கேட்டதை விட, அவருக்கு என்னென்னா, நீ மஞ்சுரி வந்து போன டாஸ்கில் வந்து கேப்டனாகவும் இல்லை, மஞ்சுரியாகவும் தெரில, இல்லை தளபதியான்னு தெரில, மூணும் கலந்து தான் நடந்துக்கினாங்க. அதை வந்து மஞ்சுரிக்கு தெரிய வைக்கணுன்றான்னு தெரில. அவரும் செம்மையாக கத்திட்டாரு. தீபக் தான் அழுத்தி சூப்பராக கத்தி மஞ்சுரியை டென்ஷன் பண்ணி. ஆனால் மஞ்சுரியும் வாய் மூட மாட்டாங்க, தொலை பேசினே இருக்காங்க. அதனால் தீபக்கு கோவம் வந்து தீபக் கத்தி விட்டாரு. அதுவும் ஓகே தான். அதுக்கப்புறம் பொறுமையாக நிதானமாக ஆயிட்டு
அதுக்கப்புறம் கேப்டனாக வந்து எல்லார்கிட்டையும் பேசி சால்வ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நடந்த ஐ மீன் இப்போ நடந்த பிக் பாஸ்லேயே கேப்டனாக தீபக் தான் வந்து சூப்பராக வந்து பண்ணாங்க. அது கண்டிப்பாக பாராட்டணும். சரி, ஓகே. நம்ம விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போவாச்சும் கரெக்டாக முடிவு பண்ணுறாரா விஜய் சேதுபதி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா சத்யா அண்டு சௌந்தர்யா விஷயம் வந்துச்சுல்ல, இந்த மாதிரி ஆக்வர்டாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி சொன்னது தப்பு தான். ஆக்சுவலி சத்யா சொன்னது தான் கரெக்டு. ஸோ பார்க்கலாம் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரா எப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம்.